ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த கதையை எழுதி வாசிப்பது உங்கள் அருவி. நித்யாவின் வாழ்வில் அடுத்தடுத்து அவளுக்கு ஏற்பட போகும் அதிர்ச்சிகளை நாம் கதைக்குள் சென்று கேட்கலாம். இரவு நேரமும் வந்தது. காரை புக் செய்து காரில் ஏறி அமர்ந்தனர். முன்பு டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒருவனும், நடுவில் நித்யா, சலீம், அதற்கு பின்பு மற்ற இருவரும் அமர்ந்து கொண்டனர். நித்யா கதவின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். சலீம் அந்த பக்கம் கதவின் ஓரத்தில் அமர்ந்திருந்தார்கள். இதை அவர்கள் நண்பர்கள் கவனித்து ஏன் என்று செய்கையில் சலீமிடம் கேட்டனர். அவன் தெரியவில்லை என்று தலையசைத்தான். யாருமே எதுவும் பேசவில்லை. தூரம் சென்றது. அவர்கள் நித்யாவின் வீட்டிற்கு அருகில் வந்ததும் கார் டிரைவர் கேட்டார், எந்த வீடுமா என்று கேட்டதும் அவள் அங்கே ஒரு வீட்டை சுட்டி காட்டினாள். அந்த வீட்டை பார்த்த சலீம் அவனது நண்பர்கள் அசந்து போனார்கள். இவ்வளவு பெரிய வீடா என்று. கார் வீட்டின் வாசல் முன் வந்து நின்றது. சலீம், நீங்க இங்கேயே இருங்க, என்ன நடந்தாலும் காரை விட்டு இறங்காதீங்க என்றாள் நித்யா. இல்லை நித்யா, நீங்க எப்படி தனியா போவீங்க என்றான் சலீம். எங்க வீடுதானே, நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி காரை விட்டு இறங்கினாள். அவர்கள் அனைவரும் காரின் கண்ணாடி கதவை திறந்து வைத்து கொண்டனர். நித்யா கேட்டின் உள்ளே கால் எடுத்து வைக்கும் முன்பே, உள்ள காலை எடுத்து வச்ச, அவ்வளவுதான் என்று கதிர் ஓடி வந்து கத்தினான். பின்னாலேயே ஆனந்தை தவிர எல்லோரும் வந்து ஆளுக்கால் கத்தினர். நீ ஏன் பொண்ணே இல்லை, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடி என்று ஆனந்தி கத்தி அழுதாள். அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா என்று நித்யா அழுதாள். ஏய், நீ சொல்றத எதையும் இங்கே கேட்க யாரும் தயாரா இல்லை, முதல்ல வெளியே போ என்றான் இளவரசு. அதை சொல்ல நீ யாரு, இது ஏன் வீடு என்று நித்யா கூறும்போதே அதை கேட்க அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் என் ஹஸ்பண்டா வரப்போறது. அப்புறம் என்ன சொன்ன, உன் வீடா, அதெல்லாம் நீ ஓடி போனியே, அப்பவே இது உன் வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு என்று சுபா கூறியதும் நித்யா அதிர்ச்சியில் சுபாவை பார்த்து, சுபா, நீ கூட என்னை புரிஞ்சிக்கலையா என்றாள் நித்யா. ஏய், இங்கே நின்று சீன் போடாம கிளம்பு மரியாதையா என்றான் கதிர். நித்யா கூற வருவதை கேட்காமல் ஆளுக்கால் வாயில் வந்தபடி திட்டி தீர்த்தார்கள். டேய், இப்படி அவளை திட்டுறாங்க, நான் கீழே இறங்கி போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்றான் சலீம். இருடா, இப்போ போக வேண்டாம், சிஸ்டர் தானே சொன்னாங்க, எது நடந்தாலும் வரக்கூடாது என்று அகமத் கூறினார். நீ என் பொண்ணே இல்லை, உன்னை தலை முழுகிறேன், எங்களுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஆனந்தி வாளியில் இருந்த தண்ணீரை எடுத்து தன் தலையில் ஊற்றி கொண்டாள். அம்மா, அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா என்று நித்யா அழுதாள். உன்னை மன்னிக்கவே முடியாது என்று ஆனந்தி கத்தினாள். சாரிம்மா, என்னை மன்னிக்க வேண்டாம், நான் அப்பாவை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் என்று நித்யா கூறியதும், அதெல்லாம் என் தம்பியை பார்க்கக்கூடாது என்று லட்சுமி கூறினாள். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இடையில நீங்கள் யாரு? அப்பா, 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 வாங்கப்பா என்று கதறினாள். உள்ளே ஆனந்தை அறையில் வைத்து தாழ்பால் போட்டிருந்தார்கள். ஆனந்த் மகளின் குரல் கேட்டு தவித்தான். எவ்வளவு திமிரு பாரு அவளுக்கு, வெளியே பிடிச்சி தள்ளுடா இளவரசு என்று லட்சுமி கூறினார். வெளியே போ என்று இளவரசு நித்யாவை பிடித்து தள்ளினார். டே, எங்கடா போற சலீம், அவளுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், அவளை இனியும் அசிங்கப்பட விட மாட்டேன் என்று கூறி வெளியே வரும்போது மறுபடியும் நித்யாவை வேகமாக பிடித்து இளவரசு போ என்று தள்ளும்போது சலீம் அவளை கீழே விழாதபடி பிடித்தான். நித்யா மறுபடியும், அப்பா, அப்பா, வாங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போகிறேன் என்று துடித்தார். நித்யாம்மா, அப்பா வர முடியாத சூழ்நிலை கைதியாயிட்டேன் என்று ஆனந்த் உள்ளே அழுதான். ஏய், அதான் நீ இவ்வளவு கத்தியும் வரலல, உனக்கு வெக்கமா இல்லை, இன்னும் இங்கே நிற்கிற, நீ என் தம்பிக்கு தானே பிறந்த என்று லட்சுமி கூறியதும், அத்தை என்று கத்தினாள் நித்யா. என் தம்பிக்கு தான் நீ பிறந்திருந்தா இந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிக்காத என்று லட்சுமி கூறினார். ஏண்டா எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் முன்னாடி இவ்வளோ தைரியமாக வந்து நிற்பியா என்று இளவரசு சலீமை அடிக்கப் போவதற்குள், ஏய், அவர் மேலே உன் கைப்பட்டது அவ்வளவுதான் என்று நித்யா இளவரசு கையை பிடித்து தடுத்தாள். இந்த திமிருக்கு தாண்டி வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாத துன்பத்தை நீ அனுபவிக்க போற, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இனிமே தாண்டி என் ஆட்டமே ஆரம்பமாக போகுது.
அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு என்று இளவரசு கூறியதும், பார்த்துக்கலாம் போடா, யார் அழியிறா யார் வாழ போறான்னு நித்யா கூறிவிட்டு மறுபடியும் கத்தினார். அப்பா அப்பா என்று. டேய், கூட்டிட்டு போடா இவள, இல்லை 2 பேரையும் கொன்னுடுவேன் என்றான் கதிர். வாங்க நித்யா, போகலாம் என்று சலீம் அவளை இழுத்து சென்றான். செல்லும் போதும் அப்பா அப்பா என்று கத்திக்கொண்டே காரில் ஏறினாள். நித்யா, அழாதீங்க என்று சலீம் சமாதானப்படுத்தினார். ஆனால் நித்யா அழுது கொண்டே இருந்தாள். சலீம், எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என் அப்பா என்னை பார்க்க வரல, வந்து என்னை திட்டியிருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன். ஆனால் என்னை பார்க்க கூட வரலையே சலீம் என்று அவனது தோளில் சாய்ந்து அழுதாள். அவள் அழுவதை பார்த்து அவனது கண்களும் கலங்கியது. அவனும் அழுதான். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் என்று கார் சலீமின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். நித்யா அழுது கொண்டே வந்ததை பார்த்து சலீமின் மனதிற்குள் அவன் வீட்டை நினைத்து பயத்தில் இருந்தான். அவர்கள் ஊரை சென்று அடைய மணி இரவு 12 ஆனது. அண்ணே, காரை இங்கேயே நிறுத்துங்க என்று சலீமின் 3 நண்பர்களும் கூறினார்கள். 3 பேரும் அவர்களின் தெரு பக்கத்தில் உள்ளவர்கள். ஏண்டா எல்லாரும் இங்கேயே இறங்குறீங்க என்றான் சலீம். டேய், இதுவரைக்கும் நாங்கள் துணைக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரோம், அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு நாங்கள் தான் கல்யாணம் செஞ்சு வச்சோம்னு தெரிஞ்சால் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி எங்களை சும்மாவே விட மாட்டாங்க என்று கூறிக்கொண்டு அவர்கள் சென்றனர். நித்யா பரிதாபமாக பார்த்தாள். தன் அப்பா தன்னை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார் என்று நினைத்த நித்யாவிற்கு இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று பயம் அவளுள் அதிகமானது. உங்கள் வீட்டில் நம்மளை ஏற்றுக்குவாங்களா என்றாள் நித்யா. சலீமால் எதுவும் கூற முடியாமல் தயங்கினான். எது நடந்தாலும் நான் இருக்கேன் என்றான். கார் சற்று தூரம் சென்று நின்றது. காரில் இருந்து அவர்கள் இறங்கினார்கள். நித்யா அவர்கள் தெருவை பார்த்தாள். ஒருவர் கூட இல்லை. தெருவே அமைதியாக இருந்தது. எது அவனது வீடாக இருக்கும் என்று பார்த்தாள். வாங்க போகலாம் என்று நடந்தான். கொஞ்ச தூரம் சென்று ஒரு குறுகிய பாதையில் நடந்தான். அந்த பாதையில் 2 வீலர் தவிர கார் எல்லாம் செல்ல முடியாது. அதற்குள் இருவரும் நடந்து சென்றார்கள். நித்யாவின் மனதில் இவன் எங்குதான் அழைத்து செல்கிறான்? இன்னும் எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. கொஞ்ச தூரம் சென்றதும் நீண்ட தெரு தென்பட்டது. இரு புறங்களிலும் பெரிய வீடுகள், சிறிய வீடுகள், குடிசைகள் என எல்லாம் கலந்த கலப்பிடமாக தெரிந்தது. இதில் எது அவனது வீடாக இருக்கும் என்று ஒவ்வொரு வீட்டை கடக்கும் போதும் பார்த்தாள். ஆனால் அவன் தெருவின் கடைசி பகுதிக்கு வந்து ஒரு வீட்டின் முன்பு நின்றான். அதை பார்த்த நித்யா அதிர்ச்சி அடைந்தாள். சலீமையும் பார்த்தாள். உங்க வீடு மாதிரி கிடையாது நித்யா, நாங்கள் சாதாரண குடும்பம்தான் என்றான். நடுத்தரமான ஒரு ஓட்டு வீடு. அவளால் எதுவுமே சொல்ல முடியாமல் கண் கலங்கி போய் நின்றாள். அடுத்தடுத்து இன்னும் எத்தனை அதிர்ச்சிகளை தான் தாங்க வேண்டும் என்று நினைத்தாள் நித்யா. சலீம் பயந்து கொண்டு கதவை தட்டினான். அவனும் வீட்டில் காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சினிமா பார்த்துட்டு வாரேன் என்று தான் அவனும் போய் கூறியிருந்தான். கதவு திறந்தது. சலீமின் அம்மா மஹிரா வந்து கதவை திறந்தார். ஏண்டா, மணி என்ன ஆகுது, வாடா உள்ள என்று திறந்தவள் அவனை கவனிக்காமலே கூறினார். அம்மா என்று சலீம் பயத்தோடு அழைத்ததும் அவள் அப்போதுதான் கவனித்தாள். சலீம் ஒரு பெண்ணுடன் வந்து நிற்பதை அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பேச முடியாமல் தவித்தார். யார் அந்த பொண்ணு என்று கேட்டார். சலீமின் குரல் நடுங்கியது. அம்மா, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றதும், டேய் என்னடா சொல்ற என்று கத்தினார். டேய் ரகீம் அவள் போட்ட சத்தத்தில் வீட்டில் உள்ளவர்கள் என்னாச்சு என்று அலறி அடித்து ஓடி வந்தனர். அவள் போட்ட சத்தத்தை பார்த்து நித்யா கலங்கி போய் நின்றார். என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம். என்னாச்சுமா, ஏன் இப்படி கத்துறீங்க என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஓடி வந்தார்கள். இவர்களை பார்த்ததும் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. என்னடா, யாரு என்று ரகீம் கேட்டான். அண்ணே, இவங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் என்றதும், என்ன காரியம்டா பண்ணியிருக்க என்ற ரகீம் சலீமை ஓங்கி கன்னத்தில் மாறி 2 அறை விட்டான். சலீம் நடுங்கினான். நித்யா அதிர்ச்சியோடு சலீமை பார்த்து அழுதாள். என்ன காரியம் பண்ணியிருக்க என்று சலீமின் அம்மா அவனது நெஞ்சிலே அடித்தடித்து அழுதாள். இங்கும் ஆளுக்கால் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தனர். அம்மா மன்னிச்சிடுமா, அண்ணே மன்னிச்சிடுனே என்று சலீம் கெஞ்சினான்.
இவங்க வீட்லேயும் ஏற்றுக்கல, நம்ம வீட்லேயும் ஏற்றுக்கலன்னா நாங்கள் எங்கே போவோம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்ண்ணே என்று அம்மாவின் காலை பிடித்து கெஞ்சினான். நித்யா இவற்றை பார்த்து செய்வதறியாது அழுது கொண்டிருந்தாள். எங்கேயோ போ, இங்கே வீட்டுக்குள்ளே எல்லாம் நீ வரக்கூடாது என்று சலீமின் தங்கை லுப்னா கத்தினார். இவற்றை அமைதியாக அவனது அக்கா ராஃபியாவும் தம்பி யூசப்பும் பார்த்து கொண்டிருந்தனர். அண்ணே, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுனே என்றாள் ராஃபியா. யூசஃபும் ராபியாவும் அவர்கள் அம்மாவிடமும் ரஹீமிடமும் கெஞ்சினார்கள். லுப்னா மட்டும் உள்ள விடவே கூடாது என்று கத்தி கொண்டிருந்தாள். ரஹீம் மனம் மாறினான். சரி, முதல்ல உள்ள வாங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று கூறியதும் இருவரும் உள்ளே சென்றதும் கதவை சாத்தினார்கள். உனக்கு என்னடா அவசரம்? அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்கல, அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம் என்று சலீமின் அம்மா மகிரா திட்டினார். சலீம் தன்னால் எவ்வளவு பெரிய இக்கட்டில் மாட்டியுள்ளான் என்பதும் தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து சிக்கி உள்ளதையும் உணர்ந்தவள், அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, சலீம் மேலே எந்த தப்பும் இல்லை, என்னோட சூழ்நிலையினால தான் இப்படி நடந்துருச்சு என்று நித்யா அனைத்தையும் எடுத்து கூறினாள். உனக்கு என்ன பைத்தியமா, இவனை நம்பி வந்திருக்க என்று லுப்னா கூறினார். நித்யா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியானாள். ஒரு சிறிய ஹால், அதன் ஓரத்தில் பாதி தடுக்கப்பட்டு சமையல் அறை இருந்தது. 2 சிறிய அறைகள் மட்டுமே இருந்தது. அனைவரும் புலம்பி தீர்க்க மணி 3 சலீமின் அம்மாவை தவிர மற்றவர்கள் இருந்த 2 அறைகளில் ஒரு அறையில் இவர்கள் 3 ஆண்களும் மற்ற அறையில் 3 பெண்களும் படுக்கும் அளவிற்கு மட்டுமே அறையில் இடம் இருந்தது. நித்யாவும் சலீமும் ஹாலின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் சலீமின் அம்மா மகிராவும் படுக்கும் அறைக்குள் சென்று விட்டார். சலீம் நித்யாவை பார்த்தான். அவளும் அவனை பார்த்தான். உட்காருங்க என்று ஒரு நாற்காலியை எடுத்து போட்டான். நித்யாவிற்கு கால் ரொம்ப வலி வந்தது. இவ்வளவு நேரம் நின்றது இல்லை. மெதுவாக அமர்ந்தாள். அவனும் பக்கத்தில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். நித்யாவின் நிலை அவனுக்கு புரிந்தது. அவன் இவ்வளவு வசதியான வீட்டு பெண் என்று அவன் நினைக்கவில்லை. அதனால் என்ன சொல்வது என்று புரியாமல் இருந்தான். இது நாம தேர்ந்தெடுத்த வாழ்க்கை, இதில் எந்த போராட்டம் என்றாலும் சமாளித்துதான் ஆக வேண்டும் என்ற முடிவோடு இருந்தாள். கண்களில் மட்டும் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அறையினுள் லுப்னா அவள் அம்மாவிடம், அம்மா, இவன் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சா அக்காவுக்கும் அண்ணனுக்கும் எப்படிம்மா கல்யாணம் நடக்கும்? ஏற்கனவே நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு யாருமே சம்மந்தம் பண்ண வரமாட்டேங்கிறாங்க. இதில் இதுவும் தெரிஞ்ச அவ்வளவுதான். அதுவும் நம்ம தெருவுக்கு தெரிஞ்ச இந்த ஜென்மத்தில் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காமல் அதை இதை சொல்லி வரவங்களை வரவிடாமல் பண்ணிடுவாங்க என்றாள் லுப்னா. மகிராவுக்கும் அந்த யோசனை இருந்தது. ஆனால் நித்யாவின் நிலை அவளுக்கு புரிந்தது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், காலையில சொல்கிறேன், இப்போ தூங்குங்க என்றாள் மகிரா. சாரி சலீம், எனக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை தெரியாமல் நான் என் பிரச்சனைக்காக உங்களை இவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். உங்கள் அண்ணன் அக்கா கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் என்றாள் நித்யா. எப்படிங்க சொல்கிறது? அதுதான் நாம் யோசிக்கவோ பேசிக்கவோ நேரமே இல்லாமல் போச்சே. இப்போ உங்களை கல்யாணம் செஞ்சுக்கலன்னா எப்போவுமே முடியாதுங்கிற சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறது? எனக்கு இருந்த ஒரே எண்ணம் உங்களை நான் இழந்துடக்கூடாதுன்னு தான். நான் உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் என்று சலீம் கண்கலங்க கூறியதும் நித்யா அவனது கைகளை இறுக்க பிடித்து அழுது கொண்டே, நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் என்று நித்யா கூறியதும் அவளது கண்களை துடைத்து விட்டான் சலீம். நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்றான். நித்யா சலீமின் தோளில் சாய்ந்தவாறு அமர்ந்தாள். அவன் அவளை ஒரு கையால் அணைத்து கொண்டு ஒரு கையில் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். நேரம் சென்றது. அவனது அரவணைப்பில் அவள் கண்கள் அசந்தன. அவனும் அவளை அரவணைத்ததால் அவனது கண்ணும் அசந்தது. அறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் சலீம் நினைவிற்கு வந்து, நித்யா எழுந்திருங்க என்று அவளது கையை உலுக்கினான். அப்பா, கொஞ்ச நேரம் தூங்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்கு என்றார். நித்யா. சலீமிற்கு சிரிப்பு வந்து அவளின் அந்த குழந்தைத்தனமான அந்த முகத்தை பார்த்து நித்யா நித்யா என்று எழுப்பியதும்
வேகமாக சுயநினைவுக்கு வந்தவள் அவனை விட்டு விலகி அமர்ந்தாள். மணி 6 ஆகி இருந்தது. மஹிரா அனைவரையும் அழைத்தாள். அனைவரும் ஹாலுக்கு வந்ததும் நித்யாவும் சலீமும் எழுந்து நின்றனர். எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு அவங்க அத்தை பையனை பிடிக்காம நம்ம சலீமை நம்பி வந்துடுச்சு. இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. அவங்க வீட்லேயும் ஏற்றுக்கல. இவங்க கல்யாணத்தை நாமளாலும் ஏற்றுக்க முடியாது என்று மஹிரா கூறியதும் நித்யாவும் சலீமும் அவளை அதிர்ச்சியோடு பார்த்தனர். அம்மா என்று சலீம் பதறினார். இருடா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு இங்கே தெரிஞ்ச யாரும் நம்ம வீட்டில் சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. ஏற்கனவே உன் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ண முடியாமல் நம்ம குடும்பம் இருக்குது. அதனால் நம்மளை தவிர்த்து வெளியில் யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். நான் என் பழைய ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்களும் அதே சொல்லுங்கள். இவங்க 2 பேர் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருந்தாகணும். இந்த வீட்டிலையே இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு தான் இருந்தாகணும். இதுக்கு ஒத்துக்கிட்டால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைனா தாராளமாக வீட்டை விட்டு போகலாம் என்று மஹிரா கூறியதும் வேறு வழி இல்லாமல் சலீமும் நித்யாவும் தலையாட்டினார்கள். உருப்படாத உன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 3 பசங்கள்கிட்டையும் சொல்லி வை என்று மஹிரா கூறியதும் அவரவர் வேலையை பார்க்க சென்றார்கள். நித்யா தன் விபரம் முழுவதையும் யாரிடமும் சொல்லவில்லை. மஹிரா பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொண்டாள். லுப்னாவிற்கு இது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் நித்யாவை முறைத்தவாறு சென்றாள். மஹிரா சலீமையும் நித்யாவையும் தனியாக அழைத்தாள். இங்கே பாருங்க, 2 பேருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே எல்லோரும் வயசு பசங்க தான். அதனால் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஒழுக்கமாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க என்றாள் மஹிரா. சத்தியமா நாங்கள் ஒழுக்கமாக இருப்போம் என்று நித்யா சத்தியம் செய்தார். சலீம் நித்யாவை பார்த்தான். என்ன எதுவும் யோசிக்காம சத்தியம் பண்ணிட்டா? மனதிற்குள் நினைத்தவன், அம்மா என்னம்மா என்று சலீம் கேட்டதும் மஹிரா முறைத்து கொண்டு பண்ணுடா சத்தியம் என்றாள். அவனும் என்ன பண்ணுறது என்று சத்தியம் என்றான் சலீம். நான் என் பையனை நம்புறதை விட உன்னை நம்புறேம்மா. ஒரு பொண்ணை தவிக்க விட்ட பாவம் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஏன்னா நானும் 2 பெண்ணை பெற்றவ. அதனால தான் நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன் என்று கூறியதும் கண்டிப்பாம்மா, நான் நீங்கள் சொன்னது போல நடந்துக்கிறேன் என்று மஹிராவின் காலில் விழுந்தாள். தன்னை யார் என்று தெரியாமல் தன் நிலையறிந்து ஒரு மனித நேயம் உள்ள தாயின் காலை வணங்கினார்.